கெமிஸ்ட்ரி சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது வந்து அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால்ஸ். அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால் வந்து அசிடிக், ஆல்கஹால்ஸோட அசிடிக் நேச்சரை பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆசிட் அப்படின்னா என்ன? ஆசிட் அப்படின்னா இட் இஸ் அ புரோட்டான் டோனார் அப்படின்னா. ஓகே, இட் இஸ் அ புரோட்டான் டோனார். புரோட்டான் டோனார்னா இட் கிவ்ஸ் புரோட்டான். புரோட்டான்னா என்னது? H+ அப்படின்னு அர்த்தம். ஸோ த சப்ஸ்டன்சஸ் which give H+, they are called as acid. ஓகே, ஸோ ஆல்கஹால்ஸ் வந்து they are weakly acidic. They are weakly acidic. Weakly acidic na they give H+ very rarely அப்படின்னா. ஓகே, ஸோ மெத்தனால். மெத்தனால்னா CH3OH. இந்த மெத்தனால் மட்டும் it is more acidic than water. Methanol alone is more acidic than water, where எல்லாமே it is less acidic than water. Okay, where எல்லாமே it is weaker than water. So Ka value அப்படின்னு ஈக்லிபிரியம் லெசன்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ Ka வேல்யூ வந்து வாட்டருக்கு எவ்வளோ அப்படின்னா 1.8 into 10 power minus 16. 1/8 into 10 power minus 16. ஆனால் Ka value for alcohols வந்து it will be around 10 power minus 18 or 10 power minus 16. So இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஓகேவா? ஸோ 10 power minus 16 வந்து வாட்டர், ஆனால் ஆல்கஹாலுக்கு வந்து அதை விட கம்மி. 10 power minus 18 இட் இஸ் லெஸ் தேன் 10 power minus 16. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ ஆல்கஹால்ஸ் வந்து when they react with any reactive metal. Reactive metal na more reactive metal. Okay, more reactive metal na example sodium, aluminum. இந்த மாதிரி metals கூட react பண்ணும்போது they will form alkoxides. Alkoxides அப்படின்னா for example நான் வந்து ethanol எடுத்துக்கிறேன். CH3CH2OH. Suppose if this reacts with sodium 2 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சோடியம் இங்கே வந்துடும், ஹைட்ரஜன் வந்து வெளியில் போயிடும். எனக்கு என்ன கிடைக்கும்? 2CH3CH2ONA + H2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து சோடியம், 2 கார்பன்ஸ்னால ஆக்சிஜன் மேலே ஆக்சைடு. ஸோ இது வந்து சோடியம் ஈத்தாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so alcohols வந்து when they react with metal they will form alkoxide and hydrogen gas is liberated. Okay, so இது வந்து ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் லெசன்ல படிச்சிருப்போம். ஆசிட்ஸ் தான் வந்து it will react with metal to form salt plus hydrogen. Okay, இங்க alcohol வந்து it is reacting with the metal to form salt plus hydrogen. So இதுல இருந்து என்ன நம்ம கத்துக்கலாம் அப்படின்னா, alcohols are also weakly acidic அப்படின்றத நம்ம கத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து alcohols வந்து பேஸ் கூட ஃபார்ம் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்காது. So alcohols வந்து when they react with a base, okay, no alkoxide is formed. Okay, so இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, alcohols வந்து இந்த மாதிரி பேசிக் ரியாக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. It is giving only acid. Acid எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி தான் அந்த alcohols are also reacting. So இதுல இருந்து என்ன தெரியுது? It explains that this reaction வந்து
It explains the acidic nature of alcohols. Explains the acidic nature of alcohols. Okay. இப்போ ஆல்கஹால்ஸோட அசிடிட்டி பற்றி படிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால், 3 ஆல்கஹால் இருக்கு. இதோட அசிடிட்டியை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். We are going to compare the acidity of primary, secondary and tertiary alcohols. Okay. So first இந்த ஆல்கஹால்ஸ் வந்து ஏன் வந்து அசிடிக்கா இருக்கு அப்படின்னா because it has OH bond. ஏன் வந்து ஆல்கஹால்ஸ் அசிடிக்கா இருக்கு because they have the OH bond. OH bond வந்து it is a polar bond. polar bondனா என்ன அர்த்தம்? polar bondனா ஆக்சிஜன் வந்து it is negative, ஹைட்ரஜன் வந்து it is positive. ஸோ ஒரு பாண்டில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் செப்பரேஷன் நடந்ததுன்னா the bond is called as என்னது? polar bond. ஸோ இப்போ இந்த OH அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, கரெக்டா? ஸோ இந்த OHன்றது வந்து போலார் பாண்ட் மைனஸ் பிளஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த கார்பன் கூட ஏதாவது மைனஸ் ஐ குரூப் வந்து அட்டாச் ஆயிருந்ததுன்னா, மைனஸ் ஐ குரூப்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். மைனஸ் ஐ குரூப் பிளஸ் ஐ குரூப்லாம் வந்து 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ மைனஸ் ஐ குரூப்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து இந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருந்ததுன்னா என்ன ஆகும்? ஸோ ஆல்ரெடி இது வந்து நெகட்டிவ். நெகட்டிவ்னா என்னது? இட் வில் அட்ராக்ட் த எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். இப்போ இதுவும் மைனஸ் ஐ, இதுவும் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுது. ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எனக்கு எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும்னா இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த சைடில் எல்லா நெகட்டிவ் சார்ஜும் வர்றதுனால இதில் வந்து மோர் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ திஸ் ப்ரோட்டான் வந்து இட் கேன் பி ரிலீஸ்ட் வெரி ஈஸிலி. ஏன்னா இந்த பாண்ட் வந்து இன்னும் போலாராக ஆகிடும். இது ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் இந்த சைடு வந்துடுச்சு. அப்போ இது மோர் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ இந்த H+ வந்து இட் கேன் பி ரிலீஸ்ட் ஈஸிலி. ஸோ இந்த மாதிரி மைனஸ் ஐ குரூப் இருக்கும்போது த அசிடிக் கேரக்டர், ஓகே, அசிடிக் நேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அசிடிக் நேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். சப்போஸ் இதே மாதிரி ஒரு இதில் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு இருக்கு, ப்ளஸ் ஐ குரூப் இருந்ததுன்னா, ப்ளஸ் ஐ குரூப் அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா என்னது? இட் வில் டொனேட் எலக்ட்ரான்ஸ் இந்த சைடு. இது இந்த சைடு இது பண்ணிட்டு இருக்கோம், இதுவும் இந்த சைடு டொனேட் பண்ணிட்டு இருக்கோம் எலக்ட்ரான்ஸ். அப்போ என்ன ஆகுது? எனக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கு. அப்போ இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி டைம்ல the H+ is released very less easily. H+ is released less easily. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து the acidic nature வந்து decreases. Acidic nature decreases. So minus I group இருந்தால் acidic nature increases, plus I group இருந்தால் acidic nature decreases. Okay. ஸோ இப்போ நம்ம ஒரு பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹாலை வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரிக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். CH3 CH2OH இப்படி இருக்கு. ஸோ இந்த CH3 CH2 எல்லாமே ப்ளஸ் ஐ குரூப்ஸ். எல்லாமே என்ன குரூப்? ப்ளஸ் ஐ குரூப். ஸோ இந்த CH3 வந்து இட் வில் டொனேட் த எலக்ட்ரான் திஸ் சைட். CH2O it will donate the electron this side. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்டரி ஒன்று எடுத்துக்கலாம். செகண்டரினா CH3 CHOH CH3. இது வந்து C.
ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங், இங்கே ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங், இப்படி இருக்கு. இதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான் இருக்கு. ஓகே, ஆனால் இதில் 2 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு. இப்போ நம்ம டெர்ஷரி எடுத்துக்கிட்டோம்னா CH3 இப்படி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங், இதுவும் எலக்ட்ரான் டொனேட்டிங், இதுவும் எலக்ட்ரான் டொனேட்டிங். ஸோ அப்போ எனக்கு இதில் வந்து 3 எலக்ட்ரான் டொனேட்டிங். இதில் கம்மியாக எலக்ட்ரான் டொனேட்டிங் இருக்கிறதுனால திஸ் வில் பி மோர் அசிடிக். இது 3மே எலக்ட்ரான் டொனேட்டிங் இருக்கிறதுனால இது வந்து லெஸ் அசிடிக். அப்போ அசிடிக் நேச்சர்னு வரும்போது பிரைமரி இஸ் மோர் அசிடிக் தேன் செகண்டரி, விச் இஸ் மோர் அசிடிக் தேன் டெர்ஷரி. இதுதான் கம்பேரிசன் ஆஃப் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ். ஓகே, ஸோ நான் அசிடிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னேன், ஆசிட்ஸ்னா தே ஆர் புரோட்டான் டோனார்ஸ் அப்படின்னு. கரெக்டா? சம்டைம்ஸ், வெரி ரேர்லி, ஆல்கஹால்ஸ் can also accept protons. Sometimes the alcohols will also accept protons and they will act as bases. Acids na proton donate பண்றது. Suppose if they accept proton, they are called as another bases அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ எப்படி ஆல்கஹால் வந்து பேசஸ் அக்செப்ட் பண்ணும்? CH புரோட்டானை அக்செப்ட் பண்ணும். CH3 CH2OH. இதை வந்து சப்போஸ்னா H2O கூட ரியாக்ட் பண்ணுனா, H2Oனா HOH கூட ரியாக்ட் பண்ணுனா இந்த ஆக்சிஜன்ல வந்து ஒரு அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். திஸ் அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து it can accept a proton. It can accept a proton. So accept பண்ணிச்சுனா எனக்கு என்ன ஆகும்? CH3 CH2OH ன்னு ஆல்ரெடி இருக்கு. இப்போ இந்த Hம் இங்கே வந்துடும். It has accepted a proton. So it will get a positive charge plus OH minus அப்படின்னு வரும். Okay. So alcohol sometimes they can accept protons and they can also act as bases. ஏன் ரீசன் என்ன? ரீசன் வந்து the unpaired electron in oxygen. The unpaired electron in oxygen வந்து it accepts the proton. It accepts the proton and that is why it acts as a base. Okay. So next நம்ம படிக்க போறது வந்து we are going to study about the acidity of phenols. Phenols இன்னும் நம்ம ஆரம்பிக்கல, ஆனால் உங்கள் புக்கில் வந்து ஃபீனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட அசிடிட்டியை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகே, ஃபீனால் வந்து இட் இஸ் மோர் அசிடிக் தேன் ஆர்டினரி ஆல்கஹால்ஸ். இட் இஸ் மோர் அசிடிக் தேன் ஆர்டினரி ஆல்கஹால்ஸ். ஓகே, ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் தெரியணும். ஃபீனால்னா பென்சீன் ரிங் மேலே எனக்கு OH இருந்ததுன்னா அதுதான் வந்து ஃபீனால். OHனாவே ஆல்கஹால் குரூப், அது பென்சீன் ரிங் மேலே இருந்ததுன்னா அது வந்து ஃபீனால். ஆர்டினரியாக இந்த ஆல்கஹால் CH3 CH2OH இந்த மாதிரி ஆல்கஹால்ஸை விட ஃபீனால் வந்து என்னது? இட் இஸ் மோர் அசிடிக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி ஏன் இட் இஸ் மோர் அசிடிக் அப்படின்னா இட் வில் ரியாக்ட் ஈஸிலி வித் பேசஸ். ஓகே, ஸோ ஃபீனால்ஸ் வந்து ரியாக்ட்ஸ் வித் பேசஸ் டு ஃபார்ம் phenoxides. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு ஃபீனால் ஒன்று இருக்கு. இதை வந்து ஒரு பேஸ் கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன், NaOH அப்படின்னு ஒரு பேஸ் கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹெச்சும் OHம் சேர்ந்து வாட்டராக வெளியில் போயிடும், Na வந்து இங்கே வந்துடும். ஸோ வாட் ஐ வில் கெட்
ONA plus H2O அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து சோடியம், இது ஃபீனால், இது ஆக்சைடு. ஸோ இதோட பேர் வந்து சோடியம் ஃபீனாக்சைடு. சோடியம் ஃபீனாக்சைடு. ஸோ இது வந்து இட் இஸ் அ சால்ட். ஸோ எப்பவுமே ஆசிட் தான் இட் வில் ரியாக்ட் வித் பேஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர். இங்கே ஃபீனால் வந்து இட் இஸ் ரியாக்டிங் வித் பேஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர். ஸோ we can say that phenol is acidic in nature because it is reacting with the base to form salt and water. ஃபீனால் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபீனால் வந்து if it reacts with water, waterனா HOH அப்படின்னு அர்த்தம். ஸோ if it reacts with water என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த ஆக்சிஜனில் ஒரு எலக்ட்ரான் பேர் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து OH இருக்கு. ஸோ என்ன ஆகும், திஸ் எலக்ட்ரான் பேர் வந்து இட் வில் அட்ராக்ட் திஸ் ஹைட்ரஜன் அண்ட் இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இட் வில் கோ ஆன் டாப் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபீனால், அதாவது பென்சீன் ரிங், அதனால O. இப்போ இதுக்கு வந்து மைனஸ் சார்ஜ் வந்துருச்சு. ப்ளஸ் ஆல்ரெடி 2 ஹைட்ரஜன் இருக்குது, இப்போ மூணாவதாக ஒரு ஹைட்ரஜன் வரும்போது H3O ப்ளஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து இட் இஸ் அன் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். ஈக்லிபிரியம்னா it is a reversible reaction. அதே ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்னா the rate of the forward reaction is equal to the rate of the reverse reaction. ஓகேவா? எவ்வளோ தூரம் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குதோ அவ்வளோ தூரம் இது அகைன் இட் வில் கம்பைன் அண்ட் ஃபார்ம் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதோட KA வேல்யூ என்ன அப்படின்னா, KA வேல்யூ வந்து 1 × 10⁻⁻10. ஸோ ஃபீனாலுக்கு வந்து இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் 10⁻−10. ஆனால் ஆல்கஹால்ஸ்க்கு என்ன படித்தோம், இட் இஸ் அரவுண்ட் 10⁻−18 to 10⁻−16 அப்படின்னு படித்தோம். அப்போ எது வந்து ரொம்ப அசிடிக்கு, ஸோ KA வேல்யூ வந்து ஃபீனால்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபீனால்ஸ் தான் வந்து மோர் அசிடிக். Phenols தான் வந்து it is more acidic because they have higher KA value. Okay, so first reason வந்து இதுதான், why phenols are more acidic than alcohols அப்படின்னு கேட்டாங்கன்னா the KA value வந்து is high. Second reason அப்படின்னா the stability of phenoxide ion. The stability of phenoxide ion. Phenoxide ion இதுதான் வந்து phenoxide ion. இந்த phenoxide ion வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இப்படி இருக்கா இந்த அயான். ஸோ என்ன ஆகும், இந்த பாண்ட் இங்கே வரும், இந்த பாண்ட் வந்து இங்கே மேலே போகும். இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ என்ன ஆகும், எனக்கு டபுள் பாண்ட் ஓன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாண்ட் இங்கே வரும்போது இந்த பாண்ட் இங்கே வந்துடும். ஸோ ஐ வில் கெட் next in the bond வந்து இங்கே வரும்போது this bond will come this side. So I will get so next in the bond இங்கே வரும்போது again this bond will go up. So இதா, so இது வந்து nothing but it is the resonance structure of phenoxide ion. இந்த resonance structure வந்து it gives the stability for the phenoxide ion. அதனால it is more acidic. அதனால it is more acidic. Okay. நெக்ஸ்ட் -I குரூப் இருந்ததுன்னா எப்படி அசிடிட்டி அஃபெக்ட் ஆகும், +I குரூப் இருந்ததுன்னா எப்படி அசிடிட்டி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். -I குரூப்னா என்னது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்.
Suppose இந்த electron withdrawing group வந்து ortho and para positionல இருந்தது அப்படின்னா it will increase the acidity of the phenol. It will increase the acidity of the phenol. Suppose if the plus I group is present, okay, it will decrease the acidity of the phenol. It will decrease the acidity of the phenol. So minus I group வந்து it will increase the acidity. ஏன்னா it increases the stability of the resonance structure. It increases the stability of the resonance structure. Resonance structure more stable irundhuna it will be more acidic. So minus I group electron withdrawing group irundhuna innum it will increase the stability of the resonance, so acidity increase agum. Ana plus I group வந்து it will decrease the acidity ஏன்னா it will decrease the stability of the resonance structure. புரிஞ்சுதா? Yes. So இதுதான் வந்து it is about the acidity of phenol. Okay. So in the next class we will be studying about phenols. Alcohols முடிச்சிருச்சு. So we have to start phenols. Okay.